வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த ஒரு கப்பு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஒரு கப் ஸ்வீட் கார்னை வச்சு செம்மையான ஒரு பார்பிக்யூ ஸ்டைலில் ஒரு கிறிஸ்பி கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 5 minutes நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வந்துருச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கார்னை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ நான் ரைஸ் ஃப்ளார் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நல்லா கலர் கொடுக்கும். காரம் கம்மியாக தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்மளோட சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் அண்ட் vlogs அண்ட் DIYs நிறையா இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் 100 above வீடியோஸ் இருக்குது. ஃபுட் ஆகட்டும் அண்ட் vlog ஆகட்டும், ஆர்கனைசேஷன் ஆகட்டும், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோடது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் நான் ஜஸ்ட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ எண்ணெய் சூப்பராக காஞ்சிருச்சு. நம்ம இது எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிறிஸ்பியாக இருக்குது. சவுண்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் மசாலெலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சாட் மசால் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் ஆம்ச்சூர் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த ஆம்ச்சூர் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சது தான். ஸோ இது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பெப்பர் வேணும்னா பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பெப்பர் நான் ஆட் பண்ணலை. அடுத்தது ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொரியாண்டர் லீஃப். ஸோ இப்படி செஞ்சு பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம காசு கொடுத்து வெளியே ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குகிறோம். ஸோ அதுக்கு வீட்டில் இப்படி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளோட பார்பிக்யூ ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கவே கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.